இன்னைக்கு நம்ம ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை பார்க்க போகிறோம். எப்படி சிவபெருமான் தலையில் சந்திரனை சூடின்னு இருக்காருன்றது தான் இன்னைக்கான கதை. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண் கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லியே. தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. மீண்டும் உங்கள் எல்லாரையும் கதையும் காணும் கூட நிகழ்ச்சியில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். முன்னொரு காலத்தில் தக்ஷனுடைய மகள்களெல்லாம் நம்மளுடைய சந்திர பகவான் கல்யாணம் செஞ்சுக்கிறார். அவர்களில் ஒருத்தர்கிட்ட மட்டும் அவர் ரொம்பவும் பாசமாக இருக்கிறதாகவும் மற்ற மனைவியரெல்லாம் அவர் ரொம்பவும் தள்ளி வைக்கிறதாகவும் எல்லாரும் தக்ஷன் கிட்ட போய் சொல்ல, தக்ஷன் தன்னுடைய மகள்களுடைய அழுகையை பார்க்க முடியாமல் நம்மளுடைய சந்திரனை சபிச்சிடுறாராம். உனக்கு உன்னுடைய அழகில் இவ்வளவு மமதை இருக்கக்கூடாது அப்படின்னு நீ இனி அழகு இழந்து போவ, குளுமை இழந்து போவன்னு சாபம் கொடுத்துடுறாராம். நம்ம சந்திரனுக்கு உடனே அந்த சாபம் நிலையாக அவரால் அவருடைய குளுமை இல்லாது வெப்பம் தாங்க முடியல. அவரால் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்குமே சூரியனுடைய வெப்பம் மட்டும் இருந்து சந்திரனுடைய குளுமை இல்லாமல் தாங்க முடியாத ஒரு நிலை வருது. தனக்கு இப்படி ஒரு நிலை வந்ததை எண்ணி ரொம்பவும் வருத்தப்பட்டு போகிறாராம் நம்மளுடைய சந்திரன். அப்போது நாரதர் அவர் அணுகி, ஏன் இவ்வளோ வருத்தப்படுற, நம்மளுடைய சிவபெருமானை நோக்கி நீ தவம் செய்யலாமே அப்படின்னு வழிகாட்ட சந்திர பகவானும் ரொம்பவும் கடுமையான தவம் செய்கிறாராம். அவருடைய தவத்தை மெச்சி சிவபெருமானவர் முன்னாடி தோன்றி, நீ இழந்த அழகை மீண்டும் பெறுவதோடு இல்லாமல் உனக்கு வேறு ஒரு சிறப்பும் நான் செய்கிறேன்னு சொல்லி, எப்போவுமே இனி நீ என் ஜடையிலிருந்து என்ன அலங்கரிக்கலாம்னு எல்லாருக்கும் குளுமையை கொடுக்கலாம்னு சொல்ல சந்திரன் ரொம்பவும் மகிழ்ந்து போகிறாராம். அப்படி சிவபெருமான் சந்திரனுடைய பக்தியை மெச்சி அவர் தன் ஜடையில் வளர்பிறையாக சூடின்ற கதை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட அந்த சிவபெருமான இப்ப நம்ம வணங்கலாமா? ஈஷ கிரீஷ மகேஷ சுரேஷ நரேஷ பிரகாஷ தயாபரணே சாம்ப சதா சிவ சங்கரணே ஜடாதரணே கிருபாகரணே. ஈஷ கிரீஷ மகேஷ சுரேஷ நரேஷ பிரகாஷ தயாபரணே சாம்ப சதா சிவ சங்கரணே ஜடாதரணே கிருபாகரணே. அம்பலமே பொன்னம்பலமே தினமாடிட தர்மங்கள் வாழ்ந்திடுமே. திருக்கரமும் மலர்பதமும் நினைக்க உன் அருள் மழை பொழிந்திடுமே. ஈஷ கிரீஷ மகேஷ சுரேஷ நரேஷ பிரகாஷ தயாபரணே. மந்திரனே திருமந்திரனே உன் சடையினில் தரித்தாய் சந்திரனே. மண்ணுலகில் வினை தீர்ந்திடவே அருள் ஆண்டவனே கிருபாகரணே. உமாபதியே கலாநிதியே திரிபுரம் எழித்த செழுஞ்சுடரே சாம்ப சதா சிவசங்கரனே ஜடாதரனே கிருபாகரணே. ஈஷ கிரீஷ மகேஷ சுரேஷ நரேஷ பிரகாஷ தயாகரணே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.